வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. இந்திய சமூக பொருளாதார உருமாற்ற திட்டம் ஊறு தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. என்னதான் நடக்கிறது? தேசம் அதிரடி அலசல். வேதா பகுதி 1. மலேசிய இந்திய சமுதாயம் பொருளாதாரத்தில் மீட்சி பெற வேண்டும் என்பதற்காக முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தலைமைத்துவத்தில் தொடங்கப்பட்ட இந்திய சமூக பொருளாதார உருமாற்ற திட்டம் ஊறு தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. அப்போது செடி என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இன்று மித்ரா என்று அழைக்கப்படும் இத்திட்டம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என தெரியவில்லை. இந்த கேள்விகளை நாங்கள் கேட்கவில்லை. ஒவ்வொரு இந்திய மக்களும் கேள்வியாக கேட்டு தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிந்திய நிலையில் இருக்கும் இந்திய சமுதாயம் முந்தைய சமுதாயமாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் எங்கேயோ திசை மாறி போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மித்ரா மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையின்றி ஒதுக்கப்பட்ட நிதிக்கே இன்னும் பதில் வழங்கப்படவில்லை. எதற்காக அந்த நிதி எம்பிக்களுக்கு கொடுக்கப்பட்டன என்கிற மர்ம முடிச்சாகவே உள்ளது. இந்நிலையில் மீண்டும் எம்பிக்களுக்காகவே வழங்கப்படுகிறது. வேடிக்கையாக இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கையில் கோவில்களுக்கு தலா 20,000 ரிங்கிட் வழங்க தொடங்கிவிட்டார்கள். இந்த இந்திய சமூக உருமாற்ற நிதியை கோவில்களுக்கு வழங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதுதான் சமுதாய உருமாற்றமா? அரசாங்கம் ஏற்கனவே கோவில்களுக்கு வாரி வழங்கும் வேளைகள் மித்ரா மூலம் வழங்குவதற்கு என்ன காரணம்? சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்வார்களா? தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல் என்றாகிவிட்ட சூழலில் இப்போது இந்திய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு சேர வேண்டிய தொகை கோவில்களுக்கு திசை மாறி செல்கிறது. இதற்கு என்ன அவசியம் வந்தது? அதிகாரமிக்க பதவியில் இருப்பதால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஆணவமும் திமிரும் தன்முத்தனமும் பெருகிவிட்டதா என்கிற கேள்வியை இந்திய சமுதாய மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதற்கு என்னதான் முடிவு? அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் அதிரடியாக அலசி ஆராயலாம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.